ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மாதத்துடைய முதலாவது பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் திருமுறையில வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட மகத்துவத்தையும் மாட்சிமையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீ கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமான கடவுளுக்கு மாட்சிமை மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய சேனையிலெல்லாம் ஆண்டவரே உம்முடைய படைப்பையும் உம்முடைய போற்றுதலின் குறித்து போற்றி பாடுவதை போல ஆண்டவரை நாங்களும் போற்றி பாட கடவுள் கொடுத்த நல்ல அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை படைத்தவர் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் திருமுறையில் நாங்கள் வாசிப்பதோடு கூட மட்டும் இல்லாமல் உம்முடைய சாயினாலே படைக்கப்பட்ட நாங்கள் உண்மையை நாங்கள் தொழுது கொள்ளவும் தோத்துரைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை ஆண்டவரை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுமையாய் கர்த்தர் எங்களை கிருபையாய் வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்து கொண்டீர், எங்களை சிறப்பாக வழிநடத்தின ஆண்டவரே. பல்வேறுமான கஷ்டங்களும் பாடுகளும் துன்பங்களும் துயரங்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்த போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை சிறப்பாக பாதுகாத்து வழிநடத்தி இந்த 5வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளை நாங்கள் சந்திப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் சங்கீத பாடலிலே நாங்கள் வாசிப்பதை போல கர்த்தர் நல்லவராயிருந்து நன்மை செய்கிறவராயிருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை சிறப்பாய் வழிநடத்தின தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம். நீ செய்து கொடுத்த ஒவ்வொரு நன்மையான காரியம் எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றியறதினால இருதயத்தோடு ஆண்டவரை உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அப்பா பிதாவை என கூப்பிடவும் உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளவும் தோத்துரைக்கவும் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை வழிபடவும் கடவுள் கொடுத்த நல்ல அந்த வாய்ப்புக்காக நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஆராதனை முழுமையாய் உடைய தூய பிரசன்னத்தினாலே நிறைத்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் போற்றுகின்ற வண்ணமாகும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக அனைவரும் பாமாலையிலே 19வது பாமாலை பாடுவோம். பாமாலை 19வது பாடலை நாம் பாடுவோம்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிய உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வருகையில் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே தட்டி ஆனாலும் நாகமாய் போகாதபடி கோபத்தினாலே அல்ல, மட்டமாய் தட்டி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசிதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிடுவது வேண்டுமன்றி அப்படி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான புகழ்களுக்காக தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த படைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் அப்படி மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்து கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாச தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் உங்களை சொல்ல வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை யாவரும் இணைந்து நாம் சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்தருக்குமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்களை இறைத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசு கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தன்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதைகள் அறிக்கிறீர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படி எங்களை செயற்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி முழுவலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற நமது ஜனத்திற்கும் பாவை மோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்துண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய திராணத்தில் சேரத்தக்கதாய் தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாள் இல்லாமல் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும்
அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சமரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாமல் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் விளைவுகளே. ஆண்டவரே, குடுதர்களை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
இந்த நாளுக்குண்டான திருமுறை பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமுறை பகுதி யாத்திராகும் புஸ்தகம் 40வது அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 38 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 38 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாந்திருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகம் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கடவுளை உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. Oh
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் பாடமான நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 துவங்கி 35 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 துவங்கி 35 முடிய. அவர்களோடே அவர் வந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கிலே நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு கூட இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது பாடமான சுவிசேஷ பாடம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உத்பவித்து பிறந்தார். பந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவிழரை உண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் நடுதலினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம்.
பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆனால் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பேசினாமல் தீவிட ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கும் அடியாளாக நாங்கள் எந்த விரோதுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். மீண்டுமாக நாம் பாமாலை 328வது பாமாலை பாடுவோம். பாமாலை 328வது பாமாலை.
ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னை பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் தொழிலில் வாழ்வின் புதுவையை காண்போம். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னை பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் தொழிலின் வாழ்வில் புதுமையை காண்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். மரணம் கண்டோர் மறைந்தோர் என்றும் மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கிறார். மரணம் கண்டோர் மறைந்தோர் என்று மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். சோர்ந்து போன இதயங்களாக வாழ்வாதாரத்தை இருந்து காணப்படுகின்ற நிலையில பல்வேறு நிலைப்பாடுகள், பல்வேறு பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், தடைகள், போராட்டங்கள், நோய்கள் போன்ற அனைத்து காரியங்களிலேயும் பாரத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை நோக்கி பார்க்கின்ற உம்முடைய கருணை கண்கள் சுவாமி. இவைகள் மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாழ்வின் விடுதலை தர முடியும். இவைகள் மாத்திரமே எங்கள் வாழ்வின் ஐக்கியத்தை தர முடியும். இந்த தூய ஆவியருடைய ஐக்கியம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் செயல்பட அருள் தாரும். அடியின் வாயின் வார்த்தைகள், உள்ளத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த அருள் தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். இந்த காலை வழிபாட்டிலே அடியார்களோடு இணைந்து இந்த இணையத்தின் வழியாக இந்த வழிபாடுகளை பார்த்து வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசுவின் இனிய பெயரில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, சிஎஸ்ஐ சினாட் மாமன்றத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, கம்யூனியன் வித் த ரைசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் ஒரு ஐக்கியம் என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து ஆண்டவருடைய பாதத்திலே இந்த திருமறை பகுதிகளை வைத்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கம் இன் யூனியன், ஒரு ஐக்கியத்திலே வந்து இணைந்திருங்கள் என்று சொல்லும் பொழுது இது உணவு மாத்திரம் அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, திருச்சபை வாழ்வு, இவைகள் அனைத்திலேயும் இந்த உலக வாழ்விலேயும் கலந்திருக்கின்ற ஒன்றுதான் இந்த ஐக்கியம். குடும்பத்திலே கணவன் மனைவி, சமுதாயத்திலே மக்களோடு இருக்கின்ற உறவு நிலைகள், அது மாத்திரமல்ல, இந்த உறவுகள் எல்லாமே கடவுளுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்பதே ஆண்டவர் நம்மோடு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அன்றாட வாழ்விலே நாம் கடவுளோடு இணைந்திருத்தல், படைப்பாளராம் கடவுளிடத்திலே அன்றாட வாழ்வில் தங்களுடைய இஸ்ரவேல் மக்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த நிலைப்பாடு, படைப்பாளராம் கடவுளுடைய ஆற்றல் எப்படி வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டு நூலை திரும்பி பார்க்கும் பொழுது
உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் திருப்பி படிக்கும் பொழுது, கடவுள் மனிதன் படைத்த உருவத்திலிருந்து பேசவில்லை, மாறாக நெருப்பு, மேகம், காரிருள் நடுவில் இருந்து பேசுகிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இறை பிரசனத்தின் மறைபொருளை காட்டும் ஒரு பேறு பெற்ற அடையாளம் மேகமாகும். சங்கீதம் 104:3 நாம் படித்து பார்க்கும் பொழுது, தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, காற்றினுடைய செட்டைகளின் மேல் படைப்பாளராம் கடவுள் செல்லுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். எனவே கடவுளுடைய தொடர்பு என்பது 3 வகையாக நான் பிரித்திருக்கிறேன். 3 வகையாக ஒரு ஐக்கியத்தை நம்மோடு தொடர்பு கொள்ளும்படியாக இன்றைய நாள் திருமறை பகுதிகள் அமைந்திருக்கின்றன. முதலாவதாக நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 38 அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அடையாளத்தின் வாயிலாக ஆண்டவரோடு ஐக்கியப்படுதல். என்ன அடையாளத்தின் வாயிலாக ஐக்கியப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு? கடவுள் இஸ்ரவேல் மக்களின் அன்றாட வாழ்வின் பயணங்களில் அடையாளங்களின் வாயிலாக தமது மக்களுடன் இருக்கும் ஐக்கியத்தை வலுப்படுத்துகின்றார். 34வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மோசேயுடைய வாழ்வை நாம் சற்று திருப்பி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு முன் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு. அரச குடும்பத்திலே தன்னுடைய பிழைப்பு, அங்கே உணவு, உடை, உறைவிடம், நல்ல உணவு, நல்ல ஒரு கவனிப்பு நிறைந்த ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நிலையை விட்டு அவர் வெளிவரும் பொழுது, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லும் பொழுது, உணவு இல்லாத ஒரு சூழல். சீனாய் மலையிலே மோசே 40 நாட்கள் அவர் பயணிக்கும் பொழுது, அந்த 40 நாட்கள் உணவுக்கு என்ன செய்திருப்பார்? மேகஸ்தம்பம் அவரை வழிநடத்தி அந்த சீனாய் மலை முழுவதுமாக மூடி இருந்தது என்று சொல்லி யாத்திரையாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. எனவே தான் ஆண்டவரோடு இணைகின்ற அனுபவம் வரும்பொழுது சில வேளைகளிலே உணவு, உறைவிடம், மதிப்பு இவைகளை இழந்து கூட காணப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. ஆண்டவரோடு இருக்கின்ற ஐக்கியம், கடவுளோடு நான் வருகின்ற ஒரு ஐக்கியத்தின் நிலைப்பாடு என்பது ஆசரிப்பு கூடாரத்தின் உள்கூட செல்ல முடியாதபடி அந்த மேகத்தூண், அவர்களை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின மேகஸ்தம்பம் என்கின்ற, அதை நம் தமிழிலே மொழிபெயர்க்கும் பொழுது மேகத்தூண் என்று சொல்லப்படுகிறது. இந்த மேகத்தூண் வழியாக கடவுள் மக்களோடு ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். என்ன அடையாளம் என்று சொன்னால், அந்த தூண் எழும்பும் பொழுது நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரலாம். அந்த தூண் எந்த இடத்திலே நிற்கின்றதோ அப்பொழுது உங்களுடைய பயணத்தை நிறைவு செய்து விடலாம். எனவே தான் கடவுள் அந்த மக்களோடு இருக்கின்ற ஒரு ஐக்கியத்தை இந்த இயற்கையின் வாயிலாக வெளிப்படுத்தி ஒரு அடையாளத்தை காட்டுகின்றார். எனவே தான் இன்று வரை இஸ்ரவேல் மக்கள் எதை கேட்பார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். நாங்கள் அந்த அடையாளத்தை காட்டினால் நம்புகிறோம். ஏனென்று கேட்டால், அந்த கால நிலையிலே இவர்கள் அடையாளத்தை பார்த்தே இவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். மேகஸ்தம்பமும் அக்னி தூணும் இவர்களை வழிநடத்தியது. இவர்களுக்கு மன்னா போன்ற ஆகாரங்களை ஆண்டவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட அடையாளங்களோடு வாழ்ந்து வந்திருக்கிற மக்கள் அடையாளத்தை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அடையாளத்தை மாற்று ஒரு நோக்கிலே சிந்திக்கின்றார். இன்றைக்கு கடவுளுடைய அடையாளத்தின் வாயிலாக மக்கள் தனது தேவைகளில் இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவம்,
யாத்திரையாகமம் 40:38 வசனத்தை நாம் திருப்பி படிப்போம் என்று சொன்னால், அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகம் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. கடவுளுடைய ஐக்கியம் அவர்களை பாதுகாத்தது. கடவுளுடைய ஐக்கியம் அவருடைய பயணங்களிலே கூட சென்றது. கடவுளுடைய ஐக்கியம் அவருடைய உணவு தேவைகளை பராமரித்தது. இன்றைக்கும் பல்வேறு நிலைப்பாடுகளிலே எனக்கு அடையாளம் இல்லையே, ஆற்றல் இல்லையே என்று சொல்லும் பொழுது அடையாளத்தின் ஆவியானவர், அந்த மேகங்களின் நடுவே இருந்து வருகின்ற ஆவியானவர் நம்மை சரியான விதத்திலே வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு சிந்தனையை நாம் பார்க்கின்றோம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, சிந்தனையின் வாயிலாக என்று சொல்லி பவுலடிகளார் அதை எழுதுகின்ற ஒரு வாக்கை நாம் பார்க்கின்றோம். சிந்தையின் வாயிலாக என்று அவர் தெளிவாக எழுதுகின்றார். பல்வேறு சிந்தைகளோடு நாம் காணப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு பல்வேறு சிந்தனைகள் இன்றைக்கு தடையாக காணப்படுகிறது. ஒரு சில கேள்வியை மாத்திரம் உங்களிடத்திலே நான் வைக்கிறேன். ஒரு வியாபாரியுடைய சிந்தனை என்னவாக இருக்கும்? நான் எப்படி சேமிக்கலாம்? இன்றைய காலகட்டங்களிலே, தற்சமய சூழலிலே நாம் பார்க்கும் பொழுது வியாபாரியுடைய சிந்தனை, பொருட்களை ஒருவேளை நான் சேமித்து வைத்தால் அதிக விலைக்கு விற்கலாம், லாபம் பெறலாம். இது ஒரு சிந்தனை. ஒருவேளை இந்த சூழலிலே பொருட்களை குறைவான விலைக்கு மக்களுக்கு நான் தரும் பொழுது அவர்கள் பயனடைவார்கள் என்கின்ற 2 சிந்தனைகள் ஒரு வியாபாரிக்கு இருக்கிறது. இது எந்த சிந்தனை அதிகமாக இந்த உலகத்திலே வலுப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், லாப நோக்கிலே செயல்படுகின்ற வியாபாரம். குடும்ப தலைவரின் சிந்தனை என்ன இருக்கும் என்று சொன்னால், வேலையில்லா சூழல், பணி இல்லாத ஒரு நிலை, என் குடும்பத்திற்கான வருமானத்தை நான் எப்படி பார்க்க முடியும் என்கின்ற அவருடைய சூழல். அரசியல் தலைவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும்? மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், அந்த உதவிகளிலே எப்படி சுரண்ட முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையும் கூட இருக்கலாம். குடும்ப தலைவியின் சிந்தனை என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் எதை சமைப்பது, வேலையும் இல்லை, வீட்டிலே தான் இருக்கின்றோம், என்னத்தை சமைப்பது, அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பணியை செய்கின்றவர்களுடைய சிந்தனை என்ன? காணிக்கையெல்லாம் போச்சு, வரவேண்டிய காணிக்கைகள் எல்லாம் போய்விட்டது, என்ன வருமானம்? ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றன, பணமில்லாத ஒரு சூழல். மருத்துவர்களின் சிந்தனை என்ன? ஒரு மருத்துவர் எப்படி ஜெபிப்பார்? ஆண்டவரே, நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் போக வேண்டும், என் மருத்துவமனைக்கு வர வேண்டும், அநேக ஹார்ட் பேஷண்ட் வரணும், அநேக கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பேஷண்ட் வரணும் அப்படின்னு ஒரு மருத்துவர் ஜெபத்தை கேட்பாரா? ஆண்டவர் கேட்பாரா? அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எனக்கு நிறைய பேஷண்ட் வரணும், அப்ப நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாம போகணும். பாருங்க, ஒவ்வொருத்தருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டா, அவரவர் வாழ்விலேயே தங்களுடைய வாழ்வை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு சிந்தனை, ஒரு எதிர்பார்ப்போடு சிந்திக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் தூய பவுலடிகளார் சொல்லும் பொழுது, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வதுதான் உங்களுடைய என்னுடைய சிந்தனையின் ஐக்கியமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு மனிதர்கள் இப்பொழுது நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த வழிபாடு முடிந்த உடனே தொடர்ந்து நாம் நம்முடைய அன்றாட வாழ்வு காரியங்களை பார்க்க செல்கிறோம். என்னுடைய சிந்தனை என்ன என்று கேட்டால், லாப நோக்கு அல்ல, அல்லது எதிர்கால சிந்தனைகளை குறித்து அல்ல. நான் அந்த பந்தய பொருளுக்காக, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால்
நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து, ஏக சிந்தை ஏக அன்பு, அதே மாத்திரமல்ல ஒரே சிந்தையோடு வாழுகின்ற வாழ்வு, கிறிஸ்துவின் ஐக்கியப்படுகின்ற ஒரு சிந்தையாக வாழ வேண்டும். நீங்கள் வேறே சிந்தனையோடு இருந்தால் கடவுள் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் கடவுள் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். இன்றைய காலகட்டங்களிலே நான் எந்த சிந்தையோடு இருக்கிறேன்? நான் என்ன சிந்தையோடு கடவுளை வெளிப்படுகின்றேன்? மோசேயோடு 40 நாட்கள் கடவுள் இருந்த அனுபவம், அவர் எந்த சிந்தையோடு கடவுளை வெளிப்பட்டிருப்பார்? இன்றைக்கு நாம் 40 நாட்கள் அல்ல, தொடர்ந்து 58 நாட்களாக தொடர்கின்ற இந்த தடை காரணங்களிலே நாம் எந்த சிந்தையோடு செயல்பட முடியும்? எனவே இந்த லக்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு நிலைப்பாடு, அந்த லக்கு என்ன? கிறிஸ்து தான் என்னுடைய இலக்கு, கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்வு, கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்வின் அடிப்படை என்று சொல்லி கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 16வது வசனத்தை படித்தும் பொழுது கடைசி பகுதியில் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மாம்சத்தை குறித்து யோசிக்கின்ற அந்த சிந்தையை விட்டுவிட்டு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்கு மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய அடையாளத்தை தேடி ஓடுகின்ற ஒரு கூட்டம், தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுகின்ற ஒரு கூட்டம், இவர்களோடு கடவுள் ஐக்கியப்படுவாரா என்று சொல்லி ஒரு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே, சிந்தையின் வழியாக நான் எப்படி கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேன், கிறிஸ்துவோடு நான் எப்படி ஐக்கியப்படுகிறேன் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பல்வேறு நிலைகளிலே 40 நாட்கள் அநேகருக்கு காட்சியளித்த நிலைகளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி ஆகிய தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை நாம் வாசித்தோம். ஆனால் அந்த பகுதியை முழுவதுமாக வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அந்த பகுதியின் ஆழம் என்ன என்பதை நாம் அறிய முடியும். 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வசனங்கள் தான் இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. அப்பொழுது 2 சீடர்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்கே பயணிக்க செல்கின்றார்கள்? அவர்கள் எம்மாவுக்கு சென்ற 2 சீடர்கள். எம்மாவுக்கு செல்லுகின்ற நேரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை மாலை வேளையிலே தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள். ஏனென்று கேட்டால், மாலை வேளையிலே சூரியன் அங்கே அஸ்தமாகின்ற இந்த நிலையில, மாலை வேளையிலே அங்கே மாலை மயங்குகின்ற ஒரு நிலையிலே, அப்பொழுது அந்த மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த மாலை அந்த நிழல் கிடைக்கின்ற அந்த சமயத்திலே தன்னுடைய பயணத்தை தொடர்வார்கள். 8 கிலோமீட்டர், 8 மைல் தூரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் 10 கிலோமீட்டர் என்று சொல்லி கூட நாம் பார்க்க முடியும். எனவே அங்கே செல்லுகின்ற அந்த நிலையிலே யார் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை, எந்த சீடர்கள் சென்றார்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே ஒருவருடைய பெயர் மாத்திரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, கிளையப்பா என்று சொல்லி ஒருவர் பெயரை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றவர் யார் என்று தெரியாது. ஒருவேளை லூக்காவா இருக்கலாம், ஒருவேளை சீமோனாவா இருக்கலாம், அது நமக்கு அவசியம் அல்ல. இந்த 2 பேரையும் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவர்களோடு இயேசு பின்பதாக செல்லுகிறார். ஒருவருடைய பேச்சுக்கள், அவருடைய சீடர்கள் நடந்து செல்லும் பொழுது இயேசு அவரை இயேசு என்று காட்டாதபடி அவர்கள் பின்னாக ஒரு 3வது ஒரு மனிதர் போல
பின்னாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது யாரோ ஒரு மனிதர் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், 2 பேரும் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை இயேசு அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் கேள்வி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் சொல்லிக்கொண்ட காரியம் என்ன? நீங்கள் மிகவும் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? நீங்கள் துக்கமுகமாய் வாடுகின்ற ஒரு நிலை என்ன? அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இயேசு எங்க கூட இருந்தார். அவர் இருக்கும் பொழுது வாக்கிலும் செய்கையிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் வல்லமை உள்ளவராயிருந்தார். ஆனால் இப்பொழுது எங்களோடு இல்லை. அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. எங்களுடைய பெண்கள் போய் பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் இயேசுவை கல்லறையிலே பார்க்க சென்றார்கள். ஆனால் அவருடைய கல்லறை அங்கே யாருமே இல்லை. கல்லறையிலே அவரையோ காணவில்லை. அந்த ஒரு கவலையோடு செல்கின்ற அந்த சூழலிலே தான் இயேசு தன்னை யார் என்று சொல்லாதபடி அங்கே அவரிடத்திலே சொல்லுகிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொன்னால், இத்தனை நாட்கள் என்னோடு பயணித்து இன்னமும் அந்த மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. அப்பொழுது அந்த பயணத்திலே தான் இவர்கள் 3 பேரும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே இயேசுவை வருந்தி அழைக்கின்றார்கள். வாரும், நீரும் எங்கள் வீட்டிற்கு வந்து தங்கி செல்லலாம். பொழுது சாய்கின்ற ஒரு நேரம். நீரும் எங்களுடைய இல்லத்திற்கு வந்து நீர் தங்கி செல்லலாம் என்று சொல்லும் பொழுது இயேசு, இல்லை இல்லை, நான் செல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் வரவில்லை. வழிபோக்கனை போல சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் வருந்தி அழைக்கின்றார்கள். ஒரு 3வது ஒரு நபரை வருந்தி அழைக்கின்றார்கள். வாரும், நீர் எங்களோடு தங்கி செல்லும். ஏனென்று கேட்டால், நீர் எங்களோடு பேசினீர், நீர் அநேக காரியங்களை பேசினீர், இயேசுவை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர், எனவே நீர் எங்களோடு வாரும், தங்கியிரும் என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு தன்னை யார் என்று காண்பித்தார். அந்த ஐக்கியத்தை என்ன என்று உணர்த்தினார். அந்த அப்பத்தை எடுத்து பிற்கும் பொழுதுதான் இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதை அங்கே அவர்கள் கண்ணார காண முடிந்தது. அந்த சரீரத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய சரீரத்தோடு உணவு உட்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தோடு கிறிஸ்துவின் வழியாக ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களை பார்த்து எப்படி சொல்லுகிறார், மறைந்து போனார். அவர் மறைந்து போனார், அவர்களிடத்திலே இல்லை. அதை அவர்கள் பார்த்த சீடர்கள், நீர் யார், எங்கே போகிறீர், உடைய சொந்த ஊர் என்ன, எங்க போகணும், அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீர் எங்களோடு வந்து தங்கியிரும். வழிபோக்கனை போல இயேசு ஒவ்வொருவருடைய பாதையிலே பின்தொடர்ந்துதான் வருகின்றார். இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களை உத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். என்னுடைய சிந்தனை என்ன என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய அடையாளம் என்ன என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நான் கிறிஸ்துவான அந்த பந்தய ஓட்டத்திலே, கிறிஸ்துவை நோக்கி ஓடுகின்ற ஓட்டத்திலே நான் நேர்த்தியாக இருக்கிறேனா என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் பேசுகின்ற வார்த்தைகளையும் எனக்கு பின்னாக இருந்து கேட்க முடியும் என்பதை அவர் காண்பித்துத்தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே அந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கிறிஸ்துவுடனே நீங்களும் நானும் ஐக்கியப்படுவதற்கு அந்த தூய ஆவியின் வழியாக கம் இன் யூனியன், நீங்களும் நானும் ஒற்றுமை உணர்வோடு ஒன்றாக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கப்பட்டவர்களாய், அடையாளங்களை அல்ல, அற்புதங்களை இல்லை, கிறிஸ்துவையே நோக்கி அந்த ஐக்கிய பயணத்தை நாம் தொடரும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அந்த ஐக்கியத்தை நிறைவுபடுத்தும்படியாக அந்த பரிசுத்த
போஜனத்தின் வழியாக நாம் அவருடைய அன்பை ருசிக்கின்ற அந்த பந்தியில ஐக்கியப்பட்டிருக்கிறோம். இந்த ஐக்கியம் ஒருபோதும் குறையாதபடி இதற்கு தடையாயிருக்கிற இந்த சக்திகளை நாம் குழி தோண்டி வேரோடு அழித்து கிறிஸ்துவுக்கென்று வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. உங்களிலும் என்று சொன்னால் நம்மிலும் இருக்க கடவுது, என்னிலும் இருக்க கடவுது, என் வாழ்விலும் இருக்க கடவுது. எனவே கிறிஸ்துவோடைய சிந்தனையிலே ஐக்கியப்படுகின்றவர்களாய் நம் வாழ ஆண்டவர் அருள் தருவார். கண்களை மூடி நம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களோடு பயணிக்கின்ற உம்முடைய பயணங்கள், நாங்கள் செல்லுகின்ற பாதையிலே நீர் எங்களோடு பின்னாக நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய செயல்பாடை நாங்கள் திருமறையின் வாயிலாக நாங்கள் பார்த்தோம். என்னுடைய சிந்தனைகள், ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்குள்ளாக ஐக்கியப்பட கிறிஸ்துவை நாங்கள் நல் மீட்பராக அநேகருக்கு எடுத்து காண்பிக்கின்ற ஒளியாக, விளக்காக நாங்கள் திகழ அருள்தார். தொடர்ந்து நீர் எங்களோடு பயணித்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். மீண்டுமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை ஆண்டவர் ஆயங்களாக எங்களுக்கும் கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த ஆசீர்வாதத்தோடு, நன்மைகளோடும், விசுவாசத்தோடும், நம்பிக்கையோடும் கடந்த மாதத்தை நாம் முடித்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தை பார்க்கவும் நுழைவக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மையான காரியங்களெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் கண்டிப்பாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நன்றாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன, அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து வருகிறோம். இப்படி எதிர்பார்க்கிற வாழ்வு நமக்கு ஒரு சிறப்புடைய நாளாக இருப்பதற்கும் கடவுள் குறைவுகள் இருந்தாலும் கூட இவைகள் மத்தியிலேயும் ஆண்டவர் சிறப்பாக நடத்தி வருகிறார். நமக்கு வேண்டிய அமைதியான வாழ்வு, சமாதானமான வாழ்வையும் பொறுமையும் நாம் கடைபிடித்து வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு கருவை தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளோடு கூட நாம் இணைந்து அதோடு கூட நாம் தொடர்புபடுத்தி வாழக்கூடிய நல்ல வாழ்வு அமைப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. நம்முடைய திருச்சபை சார்ந்த மக்களுக்கு திருச்சபையாக நாம் பல விதங்களிலே அவளுக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நாம் செய்து வருகிறோம். கடந்த ஒரு மாத காலமாகவும் இப்பொழுதும் அதனுடைய உதவிகளை தொடர்ந்து நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நாம் செய்து வருகிறோம். பொதுவாக இதை சொல்லப்பட வேண்டுமென்றால், ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்குண்டான மளிகை செலவுகள், மருந்து தேவைகள் என்று கேட்கும் பொழுதும் அதை நாம் கொடுத்து அவர் உதவி செய்கிறோம். இப்படி நம்முடைய சபை மக்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு நம்முடைய ஆலயத்தில் வந்து அதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு நாம் உதவிகள் நாம் செய்து வருகிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால், மே மாதம் 3ஆம் தேதி வரைக்குமாக நம்முடைய கட்டுப்பாடு இருக்கும் என்று நாம் முடிவு செய்திருந்தோம். ஆனால் மீண்டுமாக 2 வார காலங்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு என்கிறதை நீட்டிக்கப்பட்டுள்ளது, தொடர்கிறது என்பதெல்லாம் நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருகின்ற 2 வாரங்களுக்கும்
இதே சூழ்நிலை இருக்கும் பொழுது மக்கள் வேலைக்கு செல்ல முடியாது. கூலி வேலை செய்கிற மக்கள், வறுமை கோட்டுக்களாக வாழுகிற மக்களுக்கென்று அவருடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழல் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகினாலே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு 2-3 நாட்களாக அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதில் கொண்டு பொது செயற்குழுவாக முடிவு செய்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அந்த அறிவிப்பு என்னவென்றால், கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் உதவி செய்யலாம் என்று கேட்டபோது அநேக திருச்சபை மக்கள் நீங்கள் பணமாக உதவிகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். ஒரு சில மக்கள் வர முடியாதவர்கள் நம்முடைய ஆலயத்துடைய வங்கி கணக்குகளை கேட்டு அதற்கென்று நீங்கள் பணத்தையும் அனுப்பி வைக்கிறீர்கள். உங்களுக்கு உள்ளார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை இந்த 2 வார காலம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே இன்னும் பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. ஆகினாலே உதவி செய்த மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய சபை மக்கள் சார்ந்தவர்கள், சபையில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கிறவர்கள், ஏழை மக்கள், எளியவர்கள், உழைக்க முடியாத, சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள் என்கின்ற பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று திருச்சபை முன்வந்திருக்கிறது. ஆனால் இதை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு காலத்தில் உங்களிடத்தில் அந்த மறு அறிவிப்பு நான் கொடுக்கிறேன். ஒருவேளை இன்னும் யாராவது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால், விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் கொடுத்து நீங்கள் உதவி செய்யும்படி இந்த சபை மக்களுக்கு நீங்கள் தாங்க முடியும். மற்ற மக்களுக்கும் நீங்கள் உதவி செய்து தாங்க முடியும். உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி யாராவது நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என்னை தொடர்பு கொள்ளலாம். இரண்டாவதாக நம்முடைய ஆலயத்துடைய செயலாளரை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். மூன்றாவது நம்முடைய சபையினுடைய பொருளாளரை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமாக நீ செய்து வருகிற உதவிகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த 2 வாரம் நீட்டிப்பு காலமாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் முழுமையாக விரும்புகிறோம். அதனாலே எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை பணிவன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய ஆலயத்துடைய முகநூல் வழியாக ஃபேஸ்புக் மூலியமாக நீங்கள் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் கூட இந்த முகநூல் வழியாக உங்களோடு கூட ஆராதனை, வழிபாடு, செய்திகள், இப்படிப்பட்ட அறிவிப்பு எல்லாம் உங்களுக்கு இதன் வழியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். நம்முடைய சபையிலே CSI கிரைஸ்ட் காந்திபுரம் என்று சொல்கின்ற ஃபேஸ்புக் ஐடி 2 இருந்தது. அது 2ஐயும் ஒன்றாக்கி ஃபேஸ்புக் என்கின்ற அந்த பகுதி மட்டும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் CSI கிரைஸ்ட் காந்திபுரம் ஃபேஸ்புக் பேஜ் என்று சொல்லி அதை நீங்கள் லைக் செய்தால் அதை நீங்கள் உடனுக்குடனாக நம்முடைய ஆலயத்தில் வருகின்ற அத்தனை நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆகினாலே அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபை மக்கள் கவனத்தில் கொண்டு CSI கிரைஸ்ட் காந்திபுரம் என்கின்ற ஐடி மட்டும் நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதில் வலது புறத்தில் அதை நீங்கள் தொடுகிற பொழுது, அதை நீங்கள் லைக் செய்கிற பொழுது நம்முடைய CSI கிரைஸ்ட் காந்திபுரத்துடைய ஐடியை நீங்கள் பார்க்கலாம். அது மூலியமாக நம்முடைய சபையினுடைய நிகழ்ச்சிகள், சபையினுடைய செய்தி, சபையினுடைய அறிவிப்புகள், சபையினுடைய வழிபாடுகள், இப்படி அவ்வப்பொழுது கொடுக்கப்படுகின்ற அறிவிப்புகளை அதன் மூலியமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால சபை மக்கள் இதில் முழு ஒத்துழைப்பு நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சபையினுடைய ஆயின் சார்பாக, பாஸ்டேட் கமிட்டியின் சார்பாக உங்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட கால நீடிப்பின் காலமாக அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முன் வருகிறவர்கள் முன் வந்து நீங்கள் உதவி செய்யும்படி, விருப்பத்தோடு நீங்கள் வந்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து கடவுள் தாமே நாம் அனைவரையும் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கடினமான காலங்களில் கூட கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி செல்லும் என்கின்ற அந்த ஒரு புதிய தரிசனத்தோடு நோக்கத்தோடு இந்த புதிய மாதத்தில் நாம் பயணம் செய்வோம். கடவுள் தாமே எல்லாரையும் நம்மை சிறப்பாக வழி நடத்துவாராக. ஆமென். நாம் தொடர்ந்து கீர்த்தனையிலே 83வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 83வது கீர்த்தனை. Amen.
எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்த இரக்கத்தோடும் கிருபையோடும் கர்த்தர் எங்களை கிருபையாய் வழிநடத்தின சுவாமி நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ பார சுமைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள், மீண்டுமாக எழுந்திருக்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியின் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் இல்லங்களையே நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம். வேலைகள் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, உழைப்பு இல்லை, பயணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த காலங்களிலே நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எதிர்காலங்களிலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தமும் உடைய விருப்பம் இல்லாமல் அந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது என்கிறதெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருந்தாலும் கூட இந்நாள் வரைக்குமாக நாங்கள் இருக்கிறவையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு உதவி தந்தேன். இனி வருகின்ற காலங்களிலே எப்படி நாங்கள் சமாளிக்கப் போகிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எப்படி அமையும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. தேர்வு எழுதி முடித்து தேர்வுடைய முடிவுக்காய் காத்திருக்கிறவர்கள், தேர்வு எழுத போகிற பிள்ளைகளும் என்ன செய்ய போகிறோம் என்பதும் ஆண்டவரை தெரியாத நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே நீர் கவனித்தவர்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி படிப்பு தொடரப்போகிறது, எப்படி பள்ளிக்கும் கல்லூரிக்கும் நாங்கள் சேர்க்க போகிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உழைப்பு இல்லை, வருவாய் இல்லை என்கிறதை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி திட்டமிட்டு தீர்மானித்து வாழப்போகிறோம் என்பதும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து அதில் நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் என்பதும் நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். இப்படி ஒரு சிறிய சிறிய காலகட்டங்களிலே நாங்கள் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்வது என்கிறதெல்லாம் உம்முடைய ஆலோசனையெல்லாம் நாங்கள் பெற்று அதில் கவனத்தில் கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மேலே உயர்ந்தவர்களை நாங்கள் கவனித்து பார்க்க முடியாது. யாரிடத்திலும் சென்று ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்க முடியாத ஒரு நிலைமையிலும் நாங்கள் இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு சமூகம் மட்டுமல்ல, இந்தியா நாடு முழுவதும் உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறபடினாலே தொடர்ந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா, எங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குமா, எங்களுடைய வேலை வாய்ப்புகளுடைய உத்தரவாதம் என்ன, எதிர்காலத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் பல விதத்தில் கிடைக்கக்கூடிய வருவாய்களை வைத்துக் கொண்டல்லவா நாங்கள் சில காரியங்கள்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம், தீர்மானம் வைத்திருக்கிறோம் என்கிறதெல்லாம் பொருளாதார அடிப்படை வைத்துக்கொண்டு அநேக மக்களாக குடும்பங்களாக நாங்கள் ஒரு சில காரியங்களை முடிவு செய்து கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு இருக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு வருவாய் இல்லாத பட்சத்தில் நாங்கள் திட்டமிட்டிருக்கிற காரியம் எல்லாம் என்ன என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய கண்ணெல்லாம் எங்களுக்கு இருளாக்கப்பட்டிருக்கிறது. மனமும் ஆண்டவரை உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆகினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு உடனுக்குடனாக நீர் மாற்றி அமைத்து கொடுத்து ஆண்டவரை எங்களுடைய சமூகம், எங்களுடைய நாட்டுடைய அமைப்பின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை மாற்றப்படுவதற்கு இந்த தொற்று நோய் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதெல்லாம் ஆண்டவர் உலக நாடுகளோடு கூட நாங்கள் இணைந்து அதை எங்களை மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்து நாங்கள் வருகிறோம். இந்த வைரஸ் என்பது ஆண்டவரை படிப்படியாக குறைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் முழுமையாக இந்த நோய், தொற்றுகின்ற நோயினுடைய வைரஸ் முழுமையாக நீக்கப்பட்டு ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையெல்லாம் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மட்டுமில்லை ஆண்டவரை, இந்த நோய் பரவுகிறது என்கிறதோடு கூட நாங்கள் பயத்தில் நாங்கள் இருக்கிறோம், அச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம். வெளியே செல்லலாமா வேண்டாமா, மறுபடியும் எங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, போகின்ற இடங்களெல்லாம் ஒருவேளை இந்த வியாதி தொற்றுவிட்டால் என்ன செய்வது என்கின்ற ஒரு பயமும் ஒரு நெருக்கடியும் எங்களுக்கு உள்ளத்திற்குள்ளாக இருக்கிறது. இவைகளிலிருந்தும் ஆண்டவரை எங்களுக்கு விடுவிக்கப்பட்டு நாங்கள் தொடர்ந்து எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நாங்கள் தொடர்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படுகிற மக்கள், பாடுபடுகிற மக்கள், உதவியற்று தவிக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரே இந்த நேரத்தில், இந்த ஆராத நேரத்தில் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் தாமே கிருபை தாரும். ஒருவேளை திருச்சபை மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ
மாவட்ட ரீதியாக, மாநிலம் ரீதியாக, இந்தியா முழுவதுமாக, உலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திருச்சபை மக்கள், உலகத்தின் மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட ஆண்டு தாமே கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். எல்லாரும் சமாதானத்தோடு கூட வாழ வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் மிகுந்த விருப்பத்தோடும் சந்தோஷத்தோடும் கூட வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த நேரம் ஒதுக்கி இதற்காக தொடர்ந்து நாங்கள் சங்கிலி தொடர்போடு கூட நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தருவீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆகலான நம்பிக்கை வீண் போகாது என்று நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிப்பதை போல எங்களை நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆண்டவரை பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொற்று நோய் என்பது வெகு சீக்கிரமாக படிப்படியாய் குறைக்கப்பட்டு வெகு சீக்கிரத்தில் நாங்கள் திரும்ப உழைக்க, சம்பாதிக்க, பாடுபட, பிள்ளைகளுடைய படிப்புகள், வளர்ச்சிகள், கல்லூரி படிப்புகள், படிப்பு முடித்து வேலைக்கை காத்திருக்கும், வேலை கிடைத்தவர்கள் கிடைக்க முடியாத ஒரு சூழல்லாம் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகினாலே ஆண்டவர் எந்த ஒரு மக்களும் கஷ்டப்படாதபடி நீ நம்மை பாதுகாத்து குறிப்பித்தாரும். வறுமையின் கோட்டுக்கு கீழாக வாழுகிற மக்கள் அநேக மக்கள் இருக்கிறார்கள், திருச்சபையும் இருக்கிறார்கள். திருச்சபையும் ஆண்டவரை அப்படிப்பட்ட மக்களுக்கு செய்து வருகிற உதவிகளுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். திருச்சபையின் வழியாக அநேக மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பி நன்கொடை காணிக்கை கொடுத்த மக்களையும் ஆண்டு தாமினியர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை வழியாக நடக்கப்படுகின்ற ஊழியம் பிற மக்களுக்கென்று ஆதரவு செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை CSI கிரைஸ்ட் காந்திபுரம் சபையின் வழியாக அநேக மக்கள் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். அதற்காக நன்றி பாராட்டுகின்றோம். ஆகினாலே இந்த பணி என்பது நாங்கள் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் அநேக மக்களும் முன்வந்து இதற்காக நன்கொடையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களையும் நீதாமே ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை ஆண்டவரே இந்த நீட்டிப்பு காலம் மறுபடியும் தொடர்ந்து 2 வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிற பொழுது அநேக மக்கள் ஒரு மிகப்பெரிய மனதிலே ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அந்த நம்பிக்கையை வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவாக ஒவ்வொருடைய குடும்பத்திற்குள்ளாக நீ நாம நம்பிக்கை கொடுத்து, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உன்னோடு நான் சேர்ந்து கொள்கிறேன், நீங்கள் கவலைப்படுகிற பொழுதெல்லாம், நீங்கள் கண்ணீரை சிந்துகிற பொழுதெல்லாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவருடைய கண்ணீரையும் நீ நாமை துடைத்து அவருடைய படுகிற வேதனையிலையும் நீ நாமை மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இவ்வாறாக எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ நம்மை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள கிருபித்தாரும். சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், தாய் தந்தைமார், கஷ்டப்படுகிற மக்கள், உபத்திரப்படுகிற மக்கள், வேதனையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ நம்மை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. பலவீனமாக இருக்கக்கூடிய மக்கள், வீட்டிலே இருந்து பலவீனத்தோடு இருக்கக்கூடிய போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த கஷ்டத்திலிருந்து நீதாமே மாற்றி அருள்வீராக. ஒருவேளை பலவீனமாயிருந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கலாம், அந்த மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் தாமே அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை தருவீராக. மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தின் மக்கள், மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், மன ரீதியாக வெளியே செல்ல முடியாத நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் என்று நாங்கள் கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய மன தைரியத்தையும் அமைதியும் சமாதானத்தையும் நம்பிக்கையின் விதாமி தந்து வழிநடத்த ஆண்டவர் அருள் பாராட்டுவதாக. வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டும் அவளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டாக விளங்க கடவுள் தாமை கிருபை தருவீராக. எம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தினீர், இனியும் எங்களை வழிநடத்துவீர். எங்களோடு கூட தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வீர், எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறீர் என்கின்ற அந்த புதிய ஆற்றலோடு நம்பிக்கையோடு கூட இந்த புதிய மாதத்தை நாங்கள் தொடர ஆண்டவர் எனக்கு அருள் பாராட்டும். கேட்டு நாங்கள் செய்த அடிப்படையில் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அவநம்பிக்கை வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட நீர் தோன்றி எங்களுக்கு காட்சியை கொடுத்து எங்களோடு நீர் பயணப்பட்டு எங்களுடைய அவநம்பிக்கையை மாற்றி நம்பிக்கை தந்து எப்பொழுதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தில் அவிசுவாசத்தோடும் அவன் நம்பிக்கையோடு கூட வாழுகிற எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்து எங்களோடு கூட பயணப்படுகிற கடவுளாக கிறிஸ்து நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் என்கின்ற ஒரு செய்தி நாங்கள் கேட்க கடவுள் பாராட்டின தயவு கரண்டி பாராட்டுகிறோம். வருகின்ற மாதம் முழுமையாய் உடைய தூய கருத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் மீண்டும் என்று சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாம்.
306வது பாமாலை பாடுவோம். பாமாலை 306வது பாமாலை. அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் மீண்டுமாக உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எல்லா தீமைகளுக்கும், வியாதிகளுக்கும், கஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும் தொடர்ந்து எங்களை விலக்கி காத்துருளே ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் எங்களை வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து எங்களை கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கள் அனைவரையும் உடைய பாதத்தில் மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.